வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மற்ற டேட்டில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் டு ஒட்டியம்பாக்கம் ரூட்னா எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் இந்த ஸ்ட்ரிச் தான் இன்றைக்கி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த ரோட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தா இந்த ரோடோட டெவலப்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MS தோனி ஸ்கூல் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் டெல்லஸ் அவனி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஒட்டியம்பாக்கம் ரூட்டில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த டெல்லஸ் அவனியும் லே அவுட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா மெயின் ரோட்லேயே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா எதுன்னு பார்த்தா இந்த டெல்லஸ் அவனி தான். இந்த டெல்லஸ் அவனி லேஅவுட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா MS தோனி ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்ட் டைமில் தான் இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க. எக்ஸாக்டாக அந்த MS தோனி ஸ்கூலுக்கு ஒரு 50 மீட்டரில் MS தோனி ஸ்கூல் கேட்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 50 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்க இந்த இண்டிவிஜுவல்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராகவே என்னென்னா சென்னையில் பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே சூஸ் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 இயர்ஸ் தான் ஆகுது. சரிங்களா, அது மாதிரி ஃபுல்லாக பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. பில்டப்பை பொறுத்தவரைக்கும் 700 வரும். 1 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 56 lakhs வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அதோட ஒரு கம்மி ரேட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இங்கே பாருங்க, ஒரு கார் பார்க்கிங், ஒரு செடான் கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாங்க. அது போக ஒரு 2 பைக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸாகவே, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் யாருன்னா OMR லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, அது நியர்பை ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம சைட்லேருந்து நீங்கள் OMR ரீச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் OMR ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆல்ரெடி டம்ப்ளைன்லேயே ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. 53 lakhs 53 லட்ச ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்ட்ரைட்லி நம்மளுக்கு ப்ரைஸ் நெகோசியேஷன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே எல்லா மேஜர் பேங்க்லையும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 phase CB மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு 3 phase CB தான். சரிங்களா, அப்படியே இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வராண்டா மாதிரி இருக்குது. ஸோ ஈவினிங்கில் வந்து நீங்கள் சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, இன்னும் நீங்கள் இதில் டைல்லாம் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது ஒரு எமர்ஜென்சி சேல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எமர்ஜென்சியாக சேல்ஸ் பண்ணுறாங்க, வந்து பாருங்கள், கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். அதை விட ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு 40 feet ரோட் வழியாக தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். அது ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எக்ஸாக்டாக MS தோனி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே எதனா வேஸ்டேஜ் போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட்ரூம்ங்க, வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே நியூ மாடல் டைல்ஸ் தான், எந்த ஒரு கரையும் இல்லை, எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா, மேலே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து மேலே ஒரு 1 BHK இல்லை 2 BHK நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குங்க. வாங்க உள்ள போயிடலாம். ஸோ லேண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. மெயின் வாசப்படி நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீக்வுட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஸோ சில்ட்டு ஃபுல்லாகவே அவங்க கார் பார்க்கிங் விட்டுட்டு அது மாதிரி கட்டுற மாதிரி தான் ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. ஸோ அப்ரூவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அப்ரூவல்லேயே இருக்குது. மேலே நீங்கள் ஒரு 1 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ரூவல் வாங்காமே கட்டிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவலே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட் விடுற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் நம்மளுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனால மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஹுட் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லாவே இருக்கு. ஸோ அந்த பூஜா ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. தெரியுது பாருங்க, மேலே இந்த லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அப்படியே மேலே பாருங்க, மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடை வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சனாக கொடுத்துருக்காங்க.
கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கிச்சன் இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அது மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூ இந்த ஏரியா நம்மளுக்கு வராது, சரிங்களா? அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. இது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம்ங்க. இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10x10ல கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்ட் ஃபுல்லாவே கார் பார்க்கிங் விட்டுட்டு சப்போஸ் இவங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு 2 கார் வச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா வால், இந்த வால் எடுத்துட்டாங்க அப்படின்னா இது கார் பார்க்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி ஒரு 1 BHK மாதிரி இப்போ இருக்க நிலைமைக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மேலே அப்ரூவல் வாங்கி தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, இங்க வந்து நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருவாங்க. இந்த இருக்கு பாருங்க, அந்த ரேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்கு. அது மாதிரி ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வெளியிலேயே ஒரு காமன் ரெஸ்ட்டும் பார்த்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அடுத்து நம்ம டெரஸ்ல போய் பார்த்துடலாம் வாங்க. வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SS கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மேலே வீடு கட்டுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான பீம் பாயிண்ட்டு, அந்த ராட் எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் எந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் தாராளமாக மேலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரீ அப்ரூவலும் அவங்க வாங்கி தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த எம்எஸ்என் ஸ்கூல் சொன்னேன் பார்த்தீங்களா, வாங்க நான் காட்டுறேன். அது ஜூம் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாருங்கள், அந்த பில்டிங் தெரியுதுங்களா? அதான் நம்மளுக்கு MS தோனி ஸ்கூல். எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோவர்ஸ் யாருன்னா உங்கள் பசங்க MS தோனி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அது நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் OMRல ஒர்க் பண்ணுறீங்க, அது நியர்பை ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ரெடி டு ஆக்குபைல பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு, சரிங்களா? 53 lakhs நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 700, பில்டப் ஏரியா 700, சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.